Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وبارك عليه. السلام عليك يا سيدي يا رسول الله. بلغت الرسالة وأديت الأمانة ونصحت الأمة وكشفت الأمة وجاهد في سبيل ربك حق جهاده وعبدت ربك حتى أتاك اليقين. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. صدق الله مولانا العظيم. வரலாற்று சிறப்புமிக்க மதரசாக்களின் உருவாக்கங்களின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பெரம்பலூர் மாநகரத்தில் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிற இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரி ஒரு மிகச்சிறந்த தலைமுறையை வார்த்தெடுக்கிற வழிகாட்டிகளை இந்த மண்ணிற்கு தர வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு ஏற்பாடு செய்திருக்கிற மாபெரும் சுதந்திர தின கருத்தரங்கத்தினுடைய தலைவர், இந்த இர்ஷாதுல் உலூம் இஸ்லாமிய கல்லூரியினுடைய தலைவரான முகமது முனீர் மிஸ்பாஹி ஹதரத் பெருந்தகை அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக பெருந்தகை இஹ்சானுல்லாஹ் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களே, வாழ்த்துறை வழங்கிய
KM அப்துல் ரஹ்மான் மன்பாயி ஹசரத் அவர்களே, அஹ்மது கபீர் காஷபி ஹசரத் அவர்களே, 4 இமாம்களை நினைவுபடுத்துகிற அல்லது 4 ஹலீஃபாக்களை நினைவுபடுத்துகிற ஒரு சிறந்த சிந்தனை சரங்களை குறுகிய நேரத்திலே இந்த மஜ்லிஸிற்கும் ஊடகத்தின் வழியாக உலக முஸ்லிம்களுக்கும் தந்திருக்கிற எதிர்கால போராளிகளான அருமை மிகு பெருமக்களே, என்னை விட அறிவிலும் ஆற்றல் இறை நெறியிலும் கல்லூரியின் மாணவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நம்முடைய உயிருக்கும் உயிரான கண்மணி அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா சொல்லிக்கிட்டா இந்த மஜ்லிஸ் கொஞ்சம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் யாரும் இன்னைக்கு தயாராக இல்லை. அதையெல்லாம் தாண்டி நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். பொதுவாக எங்க போனாலும் ஒரு நிராசை இருக்கும், வெக்ஸ் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் அது நிராசை பெருகி வருகிறது. அதனாலதான் சமுதாயம் சரியில்லை, உலமாக்கள் சரியில்லை, நாடு சரியில்லை, இப்படி சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரியில்லை சரியில்லைன்னு சொல்றது இல்லை நம்முடைய வேலை, அதை சரியாக்கணுங்கிறது தான் நம்முடைய வேலை என்பதை இந்த இர்ஷாதுல் உலூம் அரபிக் கல்லூரிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு பின்னால
இந்த மாணவர்களுடைய உரையை கேட்டதற்கு பின்னால் ஒரு நம்பிக்கை வருகிறது. எதிர்கால மெஹராபுகள், இவர்கள் நிற்கிற மெஹராபுகள், இவர்கள் நிற்கிற மிம்பர்கள் ஒரு புரட்சி பயணத்தை இந்த சமூகத்திற்கு தருவதற்கான களத்தை இர்ஷாதுல் உலூம் மதரசா உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை இங்கே பேசின ஒரு மௌலவியை சொன்னார், வருங்கால மௌலவி, எப்படி தாருல் உலூம் தேவ்பந்து சுதந்திர போராட்டத்தினுடைய துவக்கமாக கட்டமைக்க, அப்படித்தான் பாக்கியாத்தும் சாலிஹாத்தும் முதல்வர் ஹசரத் அவர்கள் பாகவி என்கிற காரணத்தினால் அவர்களுடைய இரத்த நாளங்களில் அந்த சுதந்திர வேட்கை இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினாலோ என்னவோ 80வது சுதந்திரத்தை, அவங்க 80 வயசை தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன், 80வது சுதந்திர தினத்தை கூட இருந்து அவர்கள் ஒரு சிறந்த தலைமுறையை இந்த சமூகத்திற்கு தருவதற்கான முயற்சி இந்த உஸ்தாதுமார்களோடு எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற இந்த நம்பிக்கையை இந்திய முஸ்லிம்களுக்கெல்லாம் தரட்டும். அதற்கு இந்த மதரசாவும் இந்த மஜ்லிஸும் காரணமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆமீன் சொன்னா சந்தோஷமா இருக்கும். பொதுவாக சமூகத்தில் இன்னைக்கு துவாக்களுக்கு ஆமீன் சொல்றதில்லை. ஹஜரத் நல்லா இருவாரோ, அது அவருக்கு தானே கேட்குறாரு, நம்ம ஆமீன் சொல்லி அவரு நல்லா இருவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது உலமாக்கலான நமக்கு இருக்கக்கூடாது. துவா வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கும் கூட துவா செய்யக்கூடியவர்கள் நாம. அதனால சலவாத்திலையும் ஆமீன்லையும் எந்த குறையுமே வச்சிருக்க கூடாது. அல்லாஹ் சொல்லுவான், ஒரு சுதந்திர தினத்தினுடைய இந்த நிகழ்வுகளில் கடந்த கால உலமாக்களின், உமராக்களின், முஸ்லிம்களின், போராளிகளின், ஆட்சியாளர்களின் வரலாறுகளை இந்த சமூகத்திற்கு கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? இந்த 4 பேரும் கேதர் பண்ணி வந்து பேசிட்டு அற்புதமா பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அல்ல. நாங்கள் ஒரு சிறந்த உரையாளர்கள் என்பதை நிரூபிக்கிற மஜ்லிஸாகவும் இந்த மஜ்லிஸ் இல்லை. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்லுவான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வலகத் அலிம்துமுல் லதீன அஅதவு மின்கும் ஃபிஸ் ஸபதி ஃபகுல்னா லஹும் கூனூ கிரதத்தன் فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين. இந்த வசனத்தை நம்ம யாருக்கும் தஃப்சீர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே நிறைய உலமாக்கள் இருக்கிறீங்க. அல்லாஹ் சனிக்கிழமை மீன் பிடிப்பதற்காக வேண்டி தடை விதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அதை தண்டனையை சொல்லிவிட்டு நாம் ஏன் இதை ஆக்கி இருக்கிறோம் தெரியுமா? ஏன் இந்த வரலாறை சொல்றோம் தெரியுமா? குர்ஆன்ல 6600 சொச்சம் வசனங்கள் இருக்கிறது. 2000 ஏவல்கள், 2000 விலக்கல்கள், 2000 வரலாற்றுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் விரிவாக தொழுகையை குறித்து சொல்லி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் விரிவாக ஜகாத்தை குறித்து சொல்லி இருக்கலாம், ஒரு நாளே வசனத்தில் முடிக்கிற நோன்பை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லி இருக்கலாம். தொழுகையை குறித்த ஐயங்கள் எத்தனை இருக்கிறது, சந்தேகம் எத்தனை இருக்கிறது இந்த உம்மத்திற்கு. நோன்பை குறித்த சந்தேகங்கள், ஹஜ்ஜை குறித்த சந்தேகங்கள், ஜகாத்தை குறித்த சந்தேகங்கள் சொல்வதற்கு விஷயம் இல்லாம இல்ல. 2000 ஆயத்தை வரலாற்றுக்காக வேண்டி ஒதுக்கியது. இந்த 2000 ஆயத்தில் ஹாமான சொல்றான், அபூ லஹப கூட சொல்றான். ஏன் இவெல்லாம் சொல்ல வேண்டிய சொல்றோம், இப்லீஸ சொல்றோம், காரூன சொல்றோம், ஹாமான சொல்றோம். நான் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடைச்சல்கள், இந்த மாதிரியான வயசுல நான் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஜமாஅத்துல் உலமாவினுடைய தலைவர் ஹாஜாசத்தினுடைய ஹைதலியத்தினுடைய மாணவர்னா, இப்போ ஹாஜாஸ் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த பள்ளியில் அவங்க இமாமத்து செய்கிற பள்ளியில் அந்த ஜும்மாவினுடைய பயானுக்காக வேண்டி என்னை அனுப்புவாங்க. அப்படி ஒரு தடவை அந்த மெஹராபில் நின்று பேசுகிற நேரத்தில் நான் ஒரு அரசியல் தலைவருடைய பேரை சொல்லிட்டேன். ஜும்மாவுக்கு பின்னால் பெரிய கலைபரம் ஆகி போச்சு, பெரிய பிரச்சனை ஆகிப்போம். எங்கே நின்று என்ன வார்த்தை சொல்லிட்டான் அந்த அப்போ பையன் தானே, மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓதுற பையன் விவரம் தெரியாமல் பேசிட்டா, எங்கே நின்று என்ன பேச. ஏன்னா மக்கள்கிட்ட அப்படி ஒரு பார்வை இருக்குது, இங்கே நின்று இதைத்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. மகரிபுக்கு போனேன், நிர்வாகமெல்லாம் குடுமி என்னை கூப்பிட்டு, அப்போ சின்ன பையன்தானா, என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அசர்த்துங்கிறதுனால உங்களை சும்மா விடுறோம், யார் ஹாஜாஸை சொல்லிட்டு போனதுனால உங்களை சும்மா விடுறோம், என்ன அப்படின்னு கேட்டேன்.
மெஹ்ராபில் நின்று நீங்கள் அந்த அரசியல் தலைவருடைய பேரை சொல்லலாமா? நான் சொல்கிறேன், தொழுகையில் கூட இப்லீஸ் இப்லீஸ் இப்லீஸ்ன்னு சொல்கிறோம். தொழுகையில் நின்று சொல்கிறோம், இப்லீஸ் பேரை சொல்லலாமா தொழுகையில்? அவர் பார்த்தாரு, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். என்ன நம்ம ஒன்று சொன்னால் அதை அங்கீகரிச்சுட்டு போகிறத எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லி இது ஒரு விஷயம். ஏன்னா அல்லாஹ் தொழுகையில நான் இதை சொல்றோமே, ஏன் சொல்றான் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், நாம் அதை படிப்பினையாக ஆக்கி இருக்கிறோம். ஏன் இந்த சுதந்திர தின இந்த நிகழ்வு இந்த மதரசாவில் ஏற்பாடு செய்யப்படுது? ஏன் இவ்வளவு செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து நமக்கு முன்னால் இந்த மாணவர்கள் வருங்கால ஆலிம்கள் சொல்றாங்க, இந்த நிகழ்ச்சி ஏன் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? இதுல ஒரு தஸ்கியத்தை கொடுத்திருக்கலாமே, தர்பியத்தை கொடுத்திருக்கலாமே, உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்துற ஒரு ஆன்மீக பயான கொடுத்திருக்கலாமே. இப்படி எல்லாம் என்று சொன்னால் 2000 வசனங்களை அல்லாஹ் வரலாற்று ஒதுக்கினான் என்பதற்கான காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். அது சமகாலத்தில் உள்ளவர்களுக்கு படிப்பினை, அதற்கு பின்னால் வருபவர்களுக்கும் அது படிப்பினை. இறையச்சம் உடையவர்களுக்கு மிக அற்புதமான உபதேசமாக இந்த வரலாறு இருக்கிறது. அப்ப வரலாறு சொல்லும் போது தூங்கக்கூடாது. அது சமகாலத்தில் இருப்பவர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் இறையச்சம் உடையவர்களுக்கும் படிப்பினையும் உபதேசமும் அதில் இருக்கிறது. அதனாலதான் 2000 வசனங்களை அல்லாஹ் வரலாற்றிற்காக வேண்டி ஒதுக்கி இருக்கிறார். அப்படி என்ன வரலாறு படித்து வரலாறு சொல்லி என்ன மாற்றம் நடந்துட போகுது அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது, இப்போ ஈரான் அமெரிக்கா வார் நடந்துட்டு எல்லாரும் படிக்கிற பிள்ளைங்க அசரத்துட்டு கேட்டேன், எல்லாரும் ஓதுறாங்க, எல்லாரும் படிக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அதனால பொது ஊடகத்தினுடைய பயன்பாடு உங்ககிட்ட நிறைய இருக்கும், செய்திகளை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் ஈரான் அமெரிக்காவினுடைய ஒரு போர் நடந்துட்டு, இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வரல அப்படின்னு உடனேயே பெண்கள் கூட கேட்குறாங்க, என்ன அந்த ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பூட்டி வச்சிருக்காங்க. இங்கே ஒரு சகோதரர் சொன்னார், வணிகம் தான் இந்தியாவை ஆக்கிரமித்தது என்று. வணிகம் தடைபட்டால் வல்லாதிக்க சக்திகள் கூட ஈரானுக்கு முன்னால் மண்டியிட வேண்டி வரும் என்பதை 2026 கூட நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வியாபாரங்கிறது எவ்வளவு பெரிய ஆற்றல்! தமிழகத்தினுடைய முஸ்லிம்கள் சொந்தமாக கப்பல் வைத்து வியாபாரம் செய்த காலம் இருந்தது. முஹையித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை அடைந்தவர்கள். முதல்ல அவங்களுடைய வியாபாரம் வாட்டர் மெலன் இருக்குல்ல, தர்பூசணியை பிளாட்ஃபார்ம்ல போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆன்மீகத்திலும் உச்சம் தொட்டார்கள். அதற்கு பின்னால் சொந்தமாக கப்பல் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அளவிற்கு வணிகத்திலும் உச்சம் தொட்டார்கள். வணிகம் என்பது இறைநேசர்களுடைய காலத்திலிருந்து மல்டி மில்லேனியர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். எப்பொழுது முஸ்லிம்களின் கையில், இந்திய முஸ்லிம்களின் கையில், தமிழக முஸ்லிம்களின் கையில், கேரள முஸ்லிம்களின் கையில், குஜராத் முஸ்லிம்களின் கையில் இந்தியாவினுடைய வணிகம் இருந்ததோ அன்றைக்கு இந்தியாவை தீர்மானிக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தோம். இன்னைக்கு வணிகம் யார் கையில் போயிருச்சு? யார் கையில்? அந்த அவர் கூட சொன்னார், பணியாக்களுடைய கையில் போயிருச்சு. இப்போ இந்தியாவை தாண்டி அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இந்தியாவில் எலெக்ஷனை தீர்மானிக்கிறது யாரு? அதானியும் அம்பானியும் தான். ஒரு கார்ப்பரேட் நிறுவனராக இருக்கக்கூடாது என்று எங்கேயாவது ஜும்மா பயான்களில் உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்களா? இவ்வளவுதான் சம்பாதிக்கணும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? 28 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் வரி செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கை 3% தான். 28 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரி செலுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 3. ஆனால் 3% கூட இல்லாத அந்த குறிப்பிட்ட சமூகம் வரி செலுத்துகிறார்கள் 30%. அரசாங்கம் எதை பார்க்கும்? 28 கோடி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குமா, இல்ல அவன் 3.5 கோடி இருக்கிறான் அப்படிங்கிறத பார்க்குமா? இந்த 3.5 கோடி 30% வரியை கொடுக்கிறார்கள். இந்த 30 கோடி 3% வரியை கொடுக்கிறார்கள். அதனாலதான் இந்தியா நம்முடைய கையில இருந்துச்சு. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய கையில இருந்துச்சு. வணிகம் நம்முடைய கையில இருந்துச்சு.
இப்போ பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படின்னு எல்லாம் ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்கல்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம நிய்யத்து வைக்கணும். வணிகர்களை உருவாக்குவது, மஹல்லாதோறும் பெருவணிகர்களை, அதாவது கார்ப்பரேட் நிறுவனங்களை உருவாக்குவது என்பதை தாண்டி உலமாக்களான ஆலிம்களான நாம் இன்ஷா அல்லாஹ் கார்ப்பரேட் நிறுவனங்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை தந்தர்கள் புரிவானாக. அது என்ன கார்ப்பரேட்டா மாறிட்டா இந்த தொடர்பு போயிருமே இல்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஈரானுக்கு பொருளாதார தடை. பொருளாதார தடைனா சிலிண்டர் வரல, இந்தியா பயன்பாட்டை குறைத்துக் கொள்ளுங்கள். கொரோனா மாதிரி மறுபடியும் ஒரு லாக்டவுன் போட போயிருப்பார். இன்னொரு 40 நாள் அந்த போர் நீடிச்சிருந்ததுன்னா மறுபடியும் ஒரு லாக்டவுன் வந்திருக்கும். நீங்க அதிகமாக வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் உட்காந்தே வேலை பாருங்க. வேலை இல்லாதவன் தான் வீட்டில் இருப்பான். இப்போ என்ன, வீட்டில் உட்காந்தே வேலையை பாருங்க. ஏன் பயன்பாடு நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். ஆயுதம் எதுனா F-35 அப்படி. இந்த F-35 அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட் என்னன்னா, அது ரேடார்ல சிக்காது. நம்ம எல்லாம் ஃப்ளைட்ல போறவங்க உம்ராவுக்கு, ஹஜ்ஜுக்கு, எப்போ ரேடார்ல இருந்து ஃப்ளைட்டு மறைஞ்சிருச்சோ அப்புறம் ஃப்ளைட்டு கண்ட்ரோலில் இருக்காது. பைலட்டை பொறுத்தளவுல பைலட்டினுடைய கண்ட்ரோலில் இல்லை. கீழே இருந்து ரேடாரில் தான் அவங்க வந்து இத்தனை ஃபீட்டில் போகணும், இந்த ரூட்டில் வரணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கீழே இருந்து தான் கொடுப்பாங்க. கட்டுப்பாட்டு அறை அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ இந்த ரேடாரில் சிக்காது F-35. அது முழுக்க 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 பைலட்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ரேடாரில் சிக்காமல் போய் ஈரானில் எங்கெங்கே விரும்புகிறாங்களோ அங்கெல்லாம் பாம்பு போட்டுட்டு வந்துடுவாங்க. இந்த F-35 கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ரேடார் கருவிகள் உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லை. சைனாட்ட இல்லை, இந்தியாட்ட இல்லை, ரஷ்யாட்ட இல்லை, நார்த் கொரியாட்ட இல்லை. உலகம் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு எதையெல்லாம் கருதுதோ எந்த நாட்டிலையுமே இல்லை. அதனால தான் ட்ரம்ப் தன்னுடைய கோர்ட் இருக்குல்ல, அந்த கோர்ட்டில் அந்த F-35 எம்ப்ளம் லோகோவை அதை தான் வச்சிருப்பார். ஏன்னா F-35 என்பது அமெரிக்காவின் பெருமை. இதற்கு நிகரான விமானங்களோ தாக்குதல் நடத்தக்கூடிய வெப்பன்ஸோ உலகத்தில் வேற யாருக்கிட்டையும் இல்லை. எவனாலையும் இதை தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வம், ஒரு ஆணவம், ஒரு கத்து, ஒரு ப்ரௌடு அப்படிதான் அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனால் இந்த 40 நாள் போரில் 9 F-35 ஃபைட்டர் ஜெட்டை ஈரான் சுட்டு வீழ்த்திருச்சு. நீங்க எல்லாருமே செய்திகள்ல 9 1000 கோடி, பல ஆயிரம் கோடி, பல மில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இங்க பல ஆயிரம் கோடி, ஏறத்தாழ 35,000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அதை 9 எண்ணத்தை ஈரான் சுட்டு வீழ்த்துச்சு. இந்த 40 நாள் போர் முடிஞ்ச உடனே எல்லா வேர்ல்டு பிரஸ் எல்லாமே ஈரானுடைய ராணுவ ஜெனரல்கிட்ட போய் கேட்குறாங்க, எப்படிங்க சைனாவால், ஜப்பானால, இந்தியாவால், ரஷ்யாவால் கண்டுபிடிக்கவே முடியாத ஒன்று 9 எண்ணத்தை, 1 2னா கூட பிரச்சனை இல்லை, 9 எண்ணத்தை எப்படி உங்க ராணுவம் சுட்டு வீழ்த்துச்சு? அவங்க சொன்னாங்க,
இப்ப பெண்களை பொறுத்தல கோடை கிச்சன், கண்ட்ரி அது பொம்பளைட்ட போய் கேளுன்னா என்ன அர்த்தம்? அது உதாசீனப்படுத்துறது தானோ. இல்ல பெண்களை பர்தா போடணும்னு கட்டாயப்படுத்துறாங்க, பெண்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க. இதுதானே ஈரான் மேல வைத்திருக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு. நீங்க என்னன்னா மிலிட்டரியில சொல்ல வேண்டிய விஷயத்தை லேடிஸ்ட போய் கேளுங்க. இல்ல இல்ல, ஈரான்ல விமான பணிப்பெண்கள், விமானிகள், ராணுவ ஜெனரல்கள் எல்லாம் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வச்சிருக்கிறான். ஏன்னா எல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள், அத்தாட்சிகளோட என்னென்ன அத்தாட்சிகள்லாம் உங்களுக்கு கிடைச்சதோ அதையெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் யாருன்னு சொன்னா ஈரானிய பெண்கள். அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாங்க, மக்களாவோட இருக்கிறாங்க. அவ என்ன சொல்றான்னா, இந்த ஹிஜாப்ங்கிறது அறிவுக்கான தடை அல்ல, அது அறிவுக்கான தடை அல்ல. எங்களுடைய தேசத்தில் 95% பெண்கள் படித்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஏவுகணைகளின் உருவாக்கத்தில் இருக்கிறாங்க. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கு வரக்கூடிய பெண்களுக்கான ஒரு பணியை கொடுத்திருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் பெண்களுக்கான பணியை நாங்கள் அங்க கொடுத்திருக்கிறோம். அவங்களுடைய தயாரிப்பு தான் இது. ஃபுட்டு, வட்டலப்பம், கிண்ணத்தப்பம், அந்த ஃபுட்டெல்லாம் தயாரித்தது பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய ஏவுகணைகளின் தயாரிப்பு யாரு தான்? எங்களுடைய பெண்கள் தான். அப்போ இவங்க போகிறாங்க, போய் அதில் இருக்கக்கூடிய ஒரு 4 பெண்கள்கிட்ட போய் கேட்குறான், எப்படி F-35 சுட்டு வீழ்த்தினதுக்கு நீங்கள் தான் காரணமாமே, எப்படி அது உங்களால் சாதிக்க முடிஞ்சது? நாசாவில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்க? இப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே தான் நீங்கள் ஆழமாக சிந்திக்கணும், யோசிக்கணும், விளங்கணும். அவங்க சொன்னாங்க, நாங்கள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்கள். என்ன சொல்றாங்க? சொல்லுங்களேன். என்ன F-35 எப்படி சுட்டு வீழ்த்தீங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன? நாங்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்கள். அவன்கிட்ட போய் கேட்டா எங்க பெண்கள்கிட்ட போய் கேளுங்கிறான், பெண்கள்கிட்ட போய் கேட்டா நாங்க குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக்கள்ங்கிறாங்க. நாங்க கேட்கிறது F-35 எப்படி சுட்டு வீழ்த்தினீங்க, அது எப்படி உங்க ரேடாருக்கு தெரிஞ்சது, அதை சொல்லுங்க சொன்னாங்க. அதைத்தான் சொல்றோம், நாங்கள் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறோம். அதில் ஃபிரௌனை குறித்து வருகிறது. யாரு? அந்த 4 பெண்கள். நான் சும்மா அடிச்சு விட்டுட்டு போகல. அவங்க எப்படி மேற்கோள் காட்டியிருக்கிறான்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி நீங்க இப்பவும் வலைதளத்தில் போய் அந்த பேட்டியை பார்க்கலாம். நீக்கப்படாமல் இருந்தால் அந்த ஈரானிய 4 பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க கொடுக்கிற பேட்டியை பார்க்கலாம். நாங்கள் குர்ஆனை ஓதுகிற பொழுதெல்லாம் ஃபிரௌனை பற்றி வரும். ஃபிரௌன் என்ன? இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்லி வஜஅல அஹ்லஹா ஷியன் யஸ்தضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم إنه كان من المفسدين. ஃபிரௌனை குறித்து அல்லாஹ் சொல்வான், இந்தியாவில் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறதோ, கடந்த காலத்தில் என்ன நடந்ததோ, வடமாநிலங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதைத்தான் ஃபிரௌனும் செய்தான். ஆனால் இங்க நமக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? வனுரீது அன் நமுன்ன அலல்லதீன ஸ்துஇஃபு ஃபில் அர்லி வனஜஅலஹும் அஇம்மah வனஜஅலஹுமுல் வாரிசூன். இன்ஷாஅல்லாஹ் எதிர்கால இந்தியாவின் வாரிசுகளாக, வாரிசுனா எதிர்கால இந்தியாவின் ஆட்சியாளர்களாக குர்ஆனுடைய நாம் தான் இருப்போம் இன்ஷாஅல்லாஹ். இதுதான் நமக்கு தரக்கூடிய நம்பிக்கை. அந்த பெண்களுக்கு தந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? அந்த ஃபிரௌன் வீழ்த்தப்பட்டான். லட்சக்கணக்கான குழந்தைகளை ஆணுறுப்போடு பிறந்திருந்தால் அது மட்டுமே அது கொலை செய்யப்படுவதற்கு காரணம் என்பதற்காக பல லட்சக்கணக்கான குழந்தைகளை கொன்று குவித்த ஃபிரௌன், அன ரப்புகுமுல் அலா, மூசா ஓ ரப்பு வேணா இருக்கட்டும், ஓ ரப்பு இருக்கட்டும், ஆனா ஓ ரப்புக்கே ரப்பு நான் தான். நம்ம சொல்லுவோம்ல,
இப்படி சொல்லுவோம்ல, அது அந்த வசனத்தை எங்க ஃபிரௌன் சொன்ன வார்த்தை எது? ஓரப்பு இருக்கட்டும், அல்லாஹ் இருக்கட்டும், ஆனா அல்லாஹ்வுக்கே அல்லாஹ் எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிரு, எவ்வளவு அகங்காரம். ஆனா பாருங்க, இந்த பெண்கள் சொல்றாங்க, அந்த ஃபிரௌன் வீழ்த்தப்படுவதற்கு காரணம் ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون ضربallahu مثلا للذين آمنوا فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. இந்த வசனத்தை ஓதும் போது எங்களுடைய உள்ளத்துல இருந்துச்சு, சொல்ற நேரத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல சொல்லி நுபுவத்து கிடைக்குது. 33வது வயசுல உயர்த்தப்படுறாங்க. 3 வருஷம் தான் நுபுவத்தினுடைய பணியை அவர் ஸ்டில் இப்போ உலகத்துல 750 கோடிகள்ல 200 கோடிக்கு மேல் கிறிஸ்தவர்கள், ஈசா நபியை நபியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்களான நாம் 180 கோடி. உலக மக்கள் தொகையில் பாதிக்கும் மேல் இன்றைக்கு ஈசா நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவங்களும் ஜீசஸ் கம்ஸ் அப்படிங்கிறாங்க, நாமளும் சொல்றோம் ஈசா நபி வருவார்கள். இந்த ஈசா நபியை நபியாகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்வதில் தான் வித்தியாசமே தவிர ஈசா நபி வருவார்கள் என்பதை நம்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு 380 கோடி மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருப்பவர்கள் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள தான் சொல்லி இருக்கணும். ஆனால் இங்கே ஃபிரௌனை வீழ்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்த ஆசியா அம்மையாரின் பெயர் வருகிறது. அந்த முதல் பெண்மணிகளுடைய பட்டியல்ல எங்க பேரும் வரணும்னு நினைச்சோம். ஃபிரௌனை வீழ்த்துறதுக்கு ஆசியா என்கிற ஒரு பெண்மணியால் முடியும் என்று சொன்னால் இந்த ஏகாதிபத்திய அமெரிக்காவை வீழ்த்துவதற்கு எங்கெல்லாம் முடியாதா? இதுதான் வரலாறு. இதான் ஏன் இந்த வரலாற்று கூட்டம் இங்கே நடத்தப்படுகிறது. இந்த மாணவர்களால் இது உம்மத்திற்கு சொல்லப்பட வேண்டும் என்று இங்கே ஊக்குவிக்கப்படுகிறது என்று சொன்னா, ஒரு வரலாறு 3000 வருஷத்துக்கு முன்னால நைல் நதி கரையோரம் நடந்த மெசபடோமியா நாகரிகத்தில் நடந்த அந்த வரலாறு ஏறத்தாழ அதிலிருந்து 3000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற பாரசீகம் என்கிற அந்த மண்ணில 3000 வருஷத்துக்கு பின்னால 3000 கிலோமீட்டரை தாண்டி அந்த வரலாறு அவர்களுடைய நெஞ்சத்தில் ஆழமான ஒரு உத்வேகத்தை தருகிறது என்று சொன்னால், இர்ஷாதுல் உலூம் அரபிக் கல்லூரியில் நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒரு 3000 வருஷத்துக்கு பின்னால, ஒரு 3000 கிலோமீட்டருக்கு பின்னால ஒரு மிகச்சிறந்த உத்வேகத்தையும் ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை அந்த வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்ப சொன்னாங்க, அமெரிக்கா என்ன தைரியம் இருக்குது, அவனுக்கு ஒன்றும் இல்லை, F-35 இருக்குது. நம்மளால அதை ரேடார்ல பார்த்தாதான் இந்த ஃபிளைட் இவ்வளவு ஸ்பீட்ல வருது, அவங்க போடக்கூடிய குண்டுகளை அல்லது அந்த விமானத்தை தடுக்கிறதுக்கான இன்டர்செப்டர்ஸ் இதை நம்ம இங்கிருந்து ஏவ முடியும். ஒன்று எவ்வளவு நேரத்தில் வருதுன்னு தெரிஞ்சாதானே அவ்வளவு வேகத்தில் இங்கிருந்து ஏவி அதை தடுக்க முடியும். இதான் ரேடார்லயே தெரியாது. அவன் என்ன தைரியம் அப்படின்னு சொன்னா, நம்ம விமானம் ரேடார்லயே சிக்காது, எங்கிருந்து என்ன பாம்பு வருதுன்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி வெனிசுலாவில் ஒரு 2 ஹவர்ஸ்ல 2 மணி நேரத்தில் வெனிசுலாவினுடைய நிக்கோலஸை தூக்கிட்டு வந்தோமோ, அதே மாதிரி ஆயத்துல்லா கம்னையை கொன்னுட்டா ஈரான் முடிஞ்சிச்சு. அவன் அப்படிதான் நினைச்சான். ஆனா அந்த பெண்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அல்லாஹ் ஃபிரௌனை அழிக்கிறதுக்கு ஒரு பெண்ணை காரணமா வச்சான்ல, அதே மாதிரி இவனுடைய வெப்பன்ஸை அழிக்கிறதுக்கு ஏன் நம்ம காரணமா இருக்கக்கூடாது? இதுதான் ஒரு வரலாறு பெண்களுடைய உள்ளத்திலேயே இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை அது தரும், எவ்வளவு பெரிய ஆற்றலை அந்த வரலாறு தரும் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. F-35 ஒரு மாடலை எங்க கிட்ட கொடுங்க. என்ன கேட்டாங்க? F-35 இருக்குல்ல, இப்போ இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது. F-35 ஒரு மாடலை வரைஞ்சு கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்போ அவங்க அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு நீண்ட நாட்கள் ஆய்வு பண்ணுறாங்க. பெண்களை பொறுத்தளவில் ஆண்களின் பலத்தை விட பலகீனத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்படிதானே? குடும்பஸ்தர்களுக்கு தெரியும் ஆண்களுடைய ப்ளஸ்ஸை சொல்றதை விட மைனஸாக நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா மைனஸை கண்டுபிடிக்கிறது
சொல்லுங்களேங்க, பயப்படுறீங்க. எவ்வளோ பெரிய தாக்கம் பார்த்தீங்களா? மைனஸை கண்டுபிடிக்கிறது பெண்களுக்கு ஈஸி. அப்போ F-35 வீல் இருக்குல்ல, வீல்னா தெரியுதுல, சக்கரம், அதுக்கு அடியில் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை ஹீட் பண்ணா போதும் ஃபைட்டர் ஜெட் வெடிச்சு. இது யார் கண்டுபிடிச்சா? ஈரான்ல அந்த 4 குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிலாக்கள் நாங்கள் ஆசியாக்களாக வர வேண்டும் என்கிற ஒரு நிய்யத்தோடு அந்த வரலாற்று பின்னணியை கொண்டவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, இதுக்கு ஃபத்தாஹ் தேவையில்லை, சிஜில் தேவையில்லை, ஹைபர் எல்லாம் தேவையில்லை, வெறுமனே ராக்கெட் லான்ச்சர்ஸ் இருக்குல்ல. இப்போ சொன்னார்ல திப்பு முதல்ல ராக்கெட்டை கண்டுபிடிச்சாரு. அந்த ராக்கெட்டை கொஞ்சம் நானோ டெக்னாலஜியில் மிக சுருக்கமாக செய்து அதை எப்படி வச்சாங்கன்னு சொன்னால் ஷோல்டரில் வச்சு சுடலாம். இந்த டெக்னிக்கை அவங்க சொல்லி கொடுத்து, இது ரேடார்ல சிக்காது, ஏன்னா இது ரொம்ப மேலே பறக்காது, மேலே பறந்தாதான் ரேடார்ல சிக்கும், இது தாழ்வாக பறக்கும். அப்படி பறக்கிற நேரத்தில் ஒரு ராக்கெட் லான்ச்சர்ஸ் வச்சு அதனுடைய சக்கரத்துக்கு அருகாமையில் நீங்க கரெக்டா ஷூட் பண்ணீங்கன்னா போதும், அது வெடிச்சு சிதறிடும். இந்த செய்தியை ஈரானிய மக்களுக்கெல்லாம் சொன்னார்கள். இந்த உலகமே நெருங்க முடியாது அப்படின்னு சொன்ன F-35 ஈரான்ல மலையடிவாரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ராக்கெட் லான்ச்சர்ஸ் வச்சு ஈஸியா சுட்டு வீழ்த்திட்டாரு. இதை நீங்க செய்தியில படிச்சிருப்பீங்க. இது இவ்வளவு தாண்டா, அவனுக்கு தாண்டா அது மிகப்பெரிய பிரமாண்டம். குர்ஆன் உடையவனுக்கு அது ஒண்ணுமே இல்லை. இதைத்தான் வரலாறு நமக்கு சொல்லித்தரும். குர்ஆனுடைய வரலாறு ஆய்வு செய்கிறவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு உலகம் எதையெல்லாம் கண்டு வியந்து நிற்கிறதோ, பயந்து நிற்கிறதோ, ஆச்சரியப்பட்டு நிற்கிறதோ அதெல்லாம் ஒண்ணுமில்லை. உமர் முக்தார் சொன்னார்ல, உமர் முக்தார் நம்ம நாசிர் அசத்தினுடைய வயசை விட அதிகமாக இருக்கும், மக்தபு ஆசிரியர் தானே. முசோலினியை எதிர்த்து போராடினார்ல, முசோலினியை எதிர்த்து போராடினாரு. அவங்ககிட்ட இருக்கிற டெக்னாலஜி என்ன? அப்போ சீடர்கள் வந்து சொன்னாங்க, ஹலரத் முசோலினிட்ட ராக்கெட் இருக்கு. என்ன சொன்னாங்க? முசோலினிட்ட ராக்கெட் இருக்கு. உமர் முக்தார் சொன்னாங்க, அவன் ராக்கெட்டு அரிசிக்கு மேலே போகுமா கீழே போகுமா? அவன் ராக்கெட்டு அரிசிக்கு கீழே தானே போகும். ஆனா நம்முடைய துவாக்கள் அரிசிக்கு மேலே போகும். ஏன் பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க. அவனுடைய ராக்கெட்டை விட வலிமையான அல்லாஹ்வினுடைய உதவி அரிசிக்கு மேலிருந்து நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை இந்த சமூகத்திற்கு வரலாறு தருகிறது. அப்படி ஒரு நம்பிக்கையை இன்ஷா அல்லாஹ் நாம இந்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எல்லோரும் முடியல, எல்லாரும் இயலல, எல்லாரும் சாத்தியம் இல்லை, நம்ம வீழ்ந்துட்டோம், நம்ம தோத்துட்டோம், நம்ம நாசமா போயிட்டோம், நம்ம அப்படி ஆயிட்டோம், நம்ம இப்படி ஆயிட்டோம். ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ எதை கண்டும் பயப்படாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்வியை இந்தியாவினுடைய செக்யூலரிசத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய நேரு தன்னுடைய மகள் இந்திராவுக்கு எழுதுவார். வரலாறை ஏன் எழுதணும், ஏன் படிக்கணுங்கிறதுக்கு நேரு ஒரு சிறந்த உதாரணம். அன்னை இந்திராவுக்கு சிறையிலிருந்து எழுதிய அந்த கடிதங்கள் இன்னைக்கும் டெல்லி மியூசியத்தில் இருக்கு. என்ன எழுதுவா தெரியுமா? அம்மா இந்திரா, இதையெல்லாம் கண்டு நீ பயப்படாதே, கலங்கி விடாதே, முஹம்மதின் வரலாற்றை படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரபியுல் அவலுடைய மாசத்துல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய அடுத்த தலைமுறையில் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் சேர்க்கணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய சூழல், இந்த நேரு எழுதின கடிதத்தை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னால இந்தியாவினுடைய சூழல் எப்படி இருக்கு தெரியுமா? பீகாரில் இருந்து ஒரு மௌலவி ஒரு ஹான்காவில் கலந்து கொள்வதற்காக லக்னோவுக்கு போகிறார், உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறார். போயிட்டு அந்த இஸ்லாமிய அடையாளத்தோடு வருகிறார். இஸ்லாமிய அடையாளத்தோடு வர்ற நேரத்தில் ஒரு கும்பல், இந்த லஞ்சிங் அப்படின்னு இருக்குல்ல, கூட்டு படுகொலை, இந்த ஒரு கும்பல் ஒன்று பார்க்குது. அவங்களுக்கு இந்த தாடியை பார்த்துட்டாலே, தொப்பியை பார்த்துட்டாலே அடிக்கணும்னு தோணும். ஏன்னா இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி. அப்படி அடித்து துன்புறுத்துறாங்க. அவர் வீடியோ காலில் தன்னுடைய மனைவிக்கு பேசிகிட்டே வர்றாரு. எம்மா, ஒரு கூட்டம் என்ன அடிக்குது, என்னால் எதுவும் செய்ய முடியலை அப்படின்னு பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது சுற்றி அடி விழுந்துட்டே இருக்குது. கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
இன்னொரு பையன் மதரசாவில் படிக்கிறான். அவங்க தகப்பனார் ஸ்கூலில் டீச்சர். இப்போ அவர் சொன்னார், நீ மதரசாவுக்கு போகும்போது யூனிஃபார்மோட ஜுப்பா பைஜாமா தொப்பியோட போகாத, ஏன்னா ட்ரெயினில் நிறைய கூட்டமாக ஜுனைதுன்னு ஒரு பையனை அடித்து கொண்டாங்கல்ல, அதெல்லாம் நமக்கு தெரியும். பட்டம் வாங்க போகிற பையன் அவங்க அம்மா சேலை முடி போன ஆனாலும் முகத்தில் ஒரு முஸ்லீம் என்பதனுடைய அடையாளத்தை நூறானியத்தை யாரால மறைக்க முடியும்? முஸ்லீம்ங்கிறதுனால அவனையும் அடிச்சாங்க. அவனும் தகப்பனாருக்கு மெசேஜில் சொன்னா, இந்த மாதிரி நான் தாக்கப்படுறேன், என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியல. அடுத்த நாள் அவருடைய ஜனாசாவும் விபத்தில் அடிபட்டு இறந்து விட்டதாக கேஸை க்ளோஸ் பண்ணிட்டான். இதுதான் இந்தியா. நீங்க பயந்திர வேண்டாம், நீங்க பயந்திர வேண்டாம். இப்ப முஸ்லிம் சமூகம் எதிராக, அநியாயத்திற்கு எதிராக கூடிய ஆதரிக்கல. அவர் கொண்டு போய் ஃபுட்டு கொடுக்குறார், சாப்பாடு கொடுக்குறார், ஹெல்ப் பண்ணுவோமேனு. சாப்பாடு கொடுத்த காரணத்தினால அவருடைய குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணாங்க, அவரையும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முஸ்லிம்கள், நம்ம முஸ்லிம்கள் எழுதுறாங்க, எப்பா பாய், நீங்க ஏன்பா அந்த அடையாளத்தோட அங்க போறீங்க? நீ எதுக்கு தொப்பி தாடியோட அந்த இடத்துக்கு போறப்போ? போயிராத, போராட்ட களத்தில் கலந்துக்காத, உனக்கு ஆபத்து வந்துரும்னு சொல்றான். இது ஈமானிய பலவீனம். ஆனா அதே நேரத்தில் நியூயார்க் சிட்டி இருக்குல்ல, நியூயார்க் சிட்டி எங்க இருக்கு? சென்னையிலையா? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நியூ ஜெர்சி எங்க இருக்கு, வாஷிங்டன் எங்க இருக்கு, இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நியூயார்க் சிட்டியில நீங்க ஒண்ணுமில்லை, நீங்க படிச்சவங்க தானே, போய் கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. அங்க எவ்வளவு மக்கள் தொகை, எவ்வளவு, அதுல முஸ்லிம்கள் என்ன பெர்சன்டேஜ், யூதர்கள் எவ்வளவு பேரு, கிறிஸ்தவர்கள் எத்தனை பேரு, கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் எத்தனை பேரு? அங்க ஜொஹரான் மம்தானி ஜெயிக்கிறாரு. ஜொஹரான் மம்தானிக்கு எதிராக ட்ரம்பே குரல் கொடுக்கிறாரு, இவரை ஜெயிக்க விடாதீங்க, இவன் ஜிஹாதி, இவன் ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படிலாம் சொன்னார்ல. இப்ப நம்மை நோக்கி எதையெல்லாம் சொல்றாங்களோ, இந்தியாவில் எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ, இவர்கள் ஜிஹாதிகள், மதரசாவில அடிப்படைவாதத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள், தீவிரவாதத்தை பயிற்றுவிக்கிறார்கள், இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் இன்னைக்கு ஊடகம் சொல்லுது. ஆனா அமெரிக்க ஜனாதிபதியே சொன்னாரு, தயவு செஞ்சு நீங்க இவரை ஜெயிக்க வச்சிடாதீங்க. முஸ்லிம்கள் 10% தான் இருக்கிறார்கள். இந்தியாவில் கூட நாம 30% இருக்கிறோம். இந்தியாவில் 30% நம்ம இருக்கிறோம். ஆனா நியூயார்க் சிட்டியில், அமெரிக்காவில் அதை விட கம்மி. நியூயார்க்கில் 10% கூட இல்லை, 50% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மீதி இருக்கிறதெல்லாம் யூதர்கள் இருக்கிறாங்க. இத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஜஹரான் மம்தானி பள்ளிவாசல்ல வந்து நின்று சொல்றாரு, நான் முஸ்லிம், சொன்னார்ல மௌலானா முகமது அலி ஜௌஹர். ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல போய் ஜார்ஜுக்கு முன்னால சொன்னாரு, if you ask about my nation firstly, secondly, finally I am a Muslim. If you ask about my religion firstly, secondly, finally I am a Muslim. கேட்டால் முதல் நான் ஒரு நீ என்னுடைய மார்க்கத்தை குறித்து கேட்டால் முதலாவதும் இரண்டாவதும் மூன்றாவதும் நான் ஒரு முஸ்லிம். இந்தியாவில் என்ன சொல்றோம்? முஸ்லிம்கள் அடையாளத்தை திறந்துரு, முஸ்லிம்கள் பொதுவெளிக்கு வந்துராது, முஸ்லிம்கள் அரசியலுக்கு வந்துராது, முஸ்லிம்கள் அடையாளத்தோட வந்துராது, முஸ்லிம்கள் போராட்டத்துக்கு வந்துராது. நம்ம அப்படியே பயம் காட்டி வச்சிருக்கிறோம். ஆனா ஜஹரான் மம்தானி சொல்கிறார், நான் ஒரு முஸ்லிம் என்பதில் எந்தவித மாற்று
கருத்தும் இல்லை. முஸ்லிமாகத்தான் பிறந்தேன், முஸ்லிமாகத்தான் வளர்ந்தேன், மார்க்கம் படித்திருக்கிறேன், முஸ்லிமாகத்தான் வாழ்வேன், முஸ்லிமாகத்தான் மேயராகவும் இருப்பேன். முஸ்லிம்ங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ஓட்டு போடுங்க. கடைசியில் ட்ரம்ப் ஜெயிச்சாரா, மம்தான் ஜெயிச்சாரா? யார் ஜெயிச்சா? சோதனை வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும், இதெல்லாம் வரும். ஆனா நீ முஸ்லிம் ஆகிரு, நீ மூமினாக இருந்தால் உனக்கு உதவி செய்வது என் மீது கடமை. இப்போ செனட்டருக்கான ஒரு தேர்தல் நடக்குது மெக்சிகன் மாகாணத்தில். அங்கே ஈஜிப்தை சார்ந்த அல் சயீது தொடர்ந்து ஜெயித்து வந்து கொண்டிருக்கிறார். இப்போ அதே மாதிரி சொல்றாரு ட்ரம்ப், அவர் ஜிஹாதி, இஸ்ரேலுக்கு எதிரானவர், அவர் இஸ்லாமிய தீவிரவாதத்தை அமெரிக்காவில் கொண்டு வந்துருவாரு, அவரை ஜெயிக்க வைக்காதீங்க. ஆனால் அவர் ஜெயிக்க போவதாக ஊடகம் சொல்கிறது. அமெரிக்க வரலாற்றில் முதலில் ஒரு செனட்டர் முஸ்லீமாக வருகிறார். அடுத்து ட்ரம்ப் என்ன செய்யணும்? ஒருவேளை ட்ரம்பே ஆட்சிக்கு வந்தால் கூட, அல்லது ஜோ பைடனின் மகன் ஆட்சிக்கு வந்தால் கூட, அல்லது ஹிலாரி ஆட்சிக்கு வந்தால் கூட, அவர் ஈரான் மீது போர் தொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது ட்ரம்ப் அல்ல, செனட் சபை. அந்த செனட் சபைக்குள் முதலாக ஒரு முஸ்லிம் வருகிறார். அவரும் சொல்றாரு, மெக்சிகன் மாகாணத்தில் இருந்துட்டு, அங்கேயும் முஸ்லிம்கள் மெஜாரிட்டி இல்லை, ஆனால் அவர் சொல்கிறார், ஐ அம் எ முஸ்லிம், நான் ஒரு முஸ்லிம், நான் இப்படித்தான் இருப்பேன், என்னுடைய அடிப்படை இப்படித்தான் இருக்கும், என்னுடைய மார்க்கம் இப்படித்தான் இருக்கும். அப்படி சொன்னதுனால தான் அமெரிக்காவில் அவங்களை ஜெயிக்க வைக்கிறான். இங்கே நம்ம தோக்குறோம். ஏன் தோக்குறோம்? முஸ்லிம்கள் புதுவெளிக்கு வந்துடாத, அரசியலுக்கு வந்துடாத, முஸ்லிம்கள் அடையாளத்தோடு போயிடாத, இப்படி எல்லாம் பயம் காட்டக்கூடாது, இப்படியெல்லாம் பயம் காட்டக்கூடாது. முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக இருந்தால், மூமின்கள் மூமினங்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். இது வேற எங்கேயும் போய் பார்க்க வேண்டியது. உலகத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய படுகொலைகளை சமகாலத்திலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க மண்ணில் முஸ்லிம்கள் ஆட்சி பீடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய தலைமையிடமான லண்டன்ல மேயர் யாரு? சாதிக் அப்படிங்கிற முஸ்லிம். லண்டன் மேயர் யாரு? சாதிக். இதெல்லாம் நீங்க போய் தேடி பாருங்க. அல்லாஹ் அதிகாரத்தை கொடுப்பவன், அல்லாஹ் அதிகாரத்தை கொடுப்பான். அதனால அதிகாரத்திற்கு வர முடியும். இப்போ இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் அதிகாரத்தை நோக்கி நகரணும். அது எனக்காக உங்களுக்காக இல்லை, அல்லாஹ்வினுடைய சட்டத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வினுடைய பிரதிநிதி, நான் அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. நான் யாரு? அல்லாஹ்வினுடைய பிரதிநிதி. இந்த மண் என்பது ஹுவல்லதி خَلَقَ لَكُم مَا فِي الْأَرْضِ جَمِيعًا. அல்லாஹ் இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உனக்காகத்தான் படைத்திருக்கிறேங்கிறான். ஏன் நாடு அப்படிங்கிறது இல்ல. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் வந்த உடனே ஆதார தேடி நம்முடைய அடிப்படையை தேடி ஓடுனமே. அல்லாஹ் சொல்றான், இந்த இந்தியா உனக்காக என்பதல்ல, உனக்கு தான் பூமியவே படைச்சிருக்கேன். அல்லாஹ் 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 என்று ஒருவன் சொல்லுகிற வரையிலும் இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேங்கிறான். அல்லாஹ்னு சொல்றவனுக்காகத்தான் பூமி. நீ அல்லாஹ்னு சொல்றதுக்கே பயப்பட்டா உனக்கு எதுக்கு பூமி? அதனால அல்லாஹ்னு சொல்றவனுக்கு தான் பூமி. அல்லாஹ்னு சொல்லக்கூடாது எவன் சொன்னாலோ அவனுக்கு பூமிக்கு மேல வேலை இல்லை. அல்லாஹ் அவனை பூமிக்கு கீழே கொண்டு போயிடுவான். ஒருவேளை நெருப்புல கொண்டு போவான், இல்லைன்னா தண்ணியில கொண்டு போவான், இல்லைன்னா பூமியை பிளந்துரும். கடந்த கால வரலாறு அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறேன். அதனால அதிகாரத்திற்கு போனோம். யாரு போனோம்? ஆலிம்கள் போனோம், அறிவின் உச்சத்திற்கு போனோம். இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் கிளாஸு, ஸ்மார்ட் வாட்சு, ஸ்மார்ட் கிளாஸ், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடியில் கேமரா, கண்ணாடியில் ஃபோனு, கண்ணாடியில் ஸ்பீக்கர், இதெல்லாம் ஒரு கண்ணாடி அடிஞ்சுக்கிட்டா போதும். அவர் ஃபோனை கையிலெல்லாம் கொண்டு போக வேண்டியதில்லை. கிளாஸ். நீங்கள் வேணால் இந்த லங்ஸ்டட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குல்ல, அங்கே போய் கிளாஸை கேளுங்க. அதில் இந்த ஃப்ரேம்லையே எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது, என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் தாண்டி உலகம் எங்கே போயிடுச்சு தெரியுமா? ஜொமோட்டோ கம்பெனி தெரியும்ல? என்ன முறைச்சி பார்க்குறீங்க எப்படி? ஜொமோட்டோ, அதில் ஆர்டர் செய்யாதவங்களே இல்லைல்ல. ஜொமோட்டோ கம்பெனியுடைய ஃபவுண்டர், ஓனரு, அவர் மூளைக்கு அருகாமையில் ஒரு சிப்பு வச்சுருக்கார். நம்ம சிப்பு எங்கே வச்சுருப்போம்? மொபைல். ஆனால் அவர் மூளைக்கு அருகாமையில் ஒரு சிப்பை பொருத்திருக்காரு.
நான் பார்க்குறேன் அந்த ஹாஜியார் இந்த மாணவர்கள் பேசுவதை எல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா குறிப்பெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரலாற்றை நகர்த்தி கொண்டு போகிறது. குறிப்பெடுத்துட்டே இருக்கிறாங்க. ஜொமேட்டோ கம்பெனியினுடைய ஓனருக்கு குறிப்பெடுக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறதுனால சிந்திச்சதை மறந்துடுவோம்ங்கிறதுக்காக மூளை எதையெல்லாம் சிந்திக்கிறதோ அதை அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த மெமரி சிப்பில் ஸ்டோரேஜில் போகணுங்கிறதுக்காக பேசுறதை பதிவு செய்கிறது இல்லை, அவர் சிந்திப்பதை கூட பதிவு செய்யக்கூடிய ஒரு மெமரி சிப் அவர் மூளைக்கு அருகாமையில் பதித்து வைத்திருக்கிறார். உலகம் விஞ்ஞானத்தின் உச்சத்தை அடைந்திருக்கிறது. ஆனா எனக்கு அதை படிச்ச உடனே ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஏய், நீ என்ன கற்பனையில நினைக்கிறதுங்கிறத கூட நான் பதிவு செஞ்சிட்டு இருக்கிறான். சஹாபிகளுக்கு இது மெட்டீரியலிசமா தெரியாது, நடைமுறையில் இது எப்படி சாத்தியம்னு தெரியாது. ஆனா இப்ப நாம வாழ்ற காலத்துல சிந்திக்கிறது மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உடனே ஒரு ஸ்டோரேஜில் பதிவு செய்யக்கூடிய சிப்பையும் கூட மூளைக்கு அருகாமையில் வைத்திருக்க முடியும் என்று சொன்னால் நாம் சிந்திக்கிற சிந்தனைகளை கூட அல்லாஹ் கண்காணித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்ப விஞ்ஞானம் உலகத்தினுடைய உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. உலமாக்களான நாம், முஸ்லிம்களான நாம் இதனுடைய உச்சத்தை அடைய வேண்டும். அதனால நாலேஜ் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். சோர்வுங்கிறது வரவே கூடாது. எப்போ நம்ம சோர்ந்துட்டோமோ நம்முடைய எதிரி நம்மை விட வேகமாக எல்லாவற்றிலும் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார். அதனால அல்லாஹ்விற்காக அறிவை தேட வேண்டும், அல்லாஹ்விற்காக அதிகாரத்தை தேட வேண்டும், அல்லாஹ்விற்காக பொருளாதாரத்தை தேட வேண்டும். இதனுடைய உச்சத்துக்கெல்லாம் போயிட்டா இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சொல்கிறேன், எதிர்கால இந்தியாங்கிறது நம்ம கையில். அல்லாஹ் நாம வாழ்ற காலத்திலேயே நம்முடைய கண்கூடாக அதை காண செய்வானாக. அப்ப ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறை நேரு இந்திராவிற்கு எழுதுகிறார். ஹப்பாப் வருகிறார். அவர்கள் வருகிற காலகட்டத்தில் அப்படியே நேரு விவரிக்கிறார், எழுத்தினாலேயே குறிப்பெழுதுகிறார். அம்மா இந்திரா, ஹப்பாப் என்கிற ஒரு தோழர் வருகிறார். முஹம்மது செலவாத்தை காணுமே, பெரம்பலூர் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். என்னதை காணும்? செலவாத்தை காணும். இப்போ எதையெல்லாமல் தேடுறாங்கல்ல, உம்மத்தில் செலவாத்தை தேட வேண்டி இருக்குது. செலவாத்து உயிரோட்டமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கும் நபிக்குமான தொடர்பு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நான் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வரலாறை சொல்கிறேன். எங்கெல்லாம் சுன்னத்து உயிரோட்டமாக இருக்கிறதோ அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். ஆயத்துல்லா கம்னாயி இருக்கார்ல, எங்க இருக்காரு? மூத்தா போயிட்டார்ல. இல்லை, இந்த சம்மட்டிபுரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மருதநாயகம் அவருடைய ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு இடத்துல அடக்கம் செஞ்சிருக்கிறதா ஒரு சகோதரர் சொன்னார்ல, அந்த வரலாறு படிச்சிருப்போம். மதுரை சம்மட்டிபுரத்தில் ராமநாதபுரம் கமிதியில் அவருடைய கபரு மட்டும் நிறைய இடத்துல இருக்கு. ஏன்னா பார்ட்டாக வெட்டிட்டான். ஏன்னா அந்த பாட்டை அப்படியே வச்சுருந்தா மறுபடியும் எழுச்சி மருதநாயகம் யூசுப் வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆயத்துல்லா கம்னயி மௌத்தா போனதுக்கு பின்னால் 40 நாள் கழித்து தான் அவரை அடக்கமே பண்ணாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் போய் அவருடைய அடக்கத்தளத்தில் பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கிறான். யாரு? அமெரிக்கா. அவனுக்கு பயம். அவன் மௌத்தா போனதுக்கு பின்னாலேயும் அந்த சித்தாந்தம் இன்னும் உயிரோட்டமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? ஆயத்துல்லா கம்னயினுடைய சொத்து மதிப்புங்கிறது, ஆயத்துல்லா கம்னயினுடைய சொத்து மதிப்புங்கிறது அவருடைய வீட்டில் இருந்து எடுத்துட்டு போறாங்க. 4 ஷோபா, கொஞ்சம் பாத்திரம். 40 ஆண்டு காலங்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசினுடைய அனைத்து உச்ச பொறுப்பிலும் இருந்தவர். ஒண்ணுமே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு வீட்டில் அவர் இருந்தார். நான் சொல்கிறேன், நபிகளாரின் சுன்னத்தை நாம் பின்பற்றினால் ஏகாதிபத்தியம் கூட மண்டியிடக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தருவான். அது இல்லைங்கிறது தான் நம்முடைய பலகீனம். அப்ப ஹப்பாப் வர்றாரு. யார ரசூலுல்லாஹ், எங்க நிலைமையை பார்த்தீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதுனால எங்க அடிக்கிறா நபியே, உதைக்கிறா நபியே, இங்க பாருங்க நபியே என் முதுக. அவருடைய முதுகு அப்படியே தீயில வெந்து அந்த கொழுப்பெல்லாம் உருகி எலும்பினுடைய மஜ்ஜை இருக்குல்ல உள்ள, அதெல்லாம் உருகி வெளியே வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படியே பார்த்துட்டு பதறல, கதறல. என்ன இப்படி அநியாயம் பண்ணிட்டான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் ஹப்பா, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், ஒரு காலம் வரும். இதற்கு முன்னால் ஒரு காலம் இருந்துச்சு, நடுவில் அப்படியே நிக்க வச்சு இரும்பு சீப்பினால் அடுத்து 2ஆ பிளந்தெடுத்தான். அப்பொழுதும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அவர்கள் தொடர்ந்து நின்று கொண்டே இருந்தார்கள்.
சொல்கிறார்கள், ஏகாதிபத்தியம் இந்தியாவிலிருந்து வெளியேறுவதற்கு காரணம் என்ன? 40 ஆலிம்களை கொண்டு வந்து நெருப்புல போட 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 அவர்கள் யாரும் பின்வாங்கவில்லை என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் அவர்களை நெருப்புல போட்டு காய்ச்ச 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 நீங்க யாரும் பின்வாங்கிறாதீங்க. ஒரு காலம் வரும், சன்ஆவிலிருந்து ஹலரமௌத் வரையிலும், சன்ஆவிலிருந்து ஹலரமௌத் வரையிலும் ஒரு பெண் தன்னந்தனியாக பயணிப்பாள். அல்லாஹுவை லா யகாஃபு இல்லல்லாஹ், லா யகாஃபு லா தகாஃபு இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேற எந்த பயமும் அவளுக்கு இருக்கிறது. ஓனாய் இருந்தால் ஒரு வேளை, ஆடு இருந்தால் ஒரு வேளை ஓனாய் கடித்து விடுமோ என்கிற பயத்தை தவிர வேற எந்த பயமும் அவளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்றத 30 வருஷத்துல அந்த காலம் வந்துருச்சுமா. நேரு சொல்றாரு, within 30 years முஹம்மது சொன்ன அந்த சொல்லும் போது முகமதுக்கு மேலாடை இல்ல, மேல போடுறதுக்கு ட்ரெஸ் இல்ல, சாஞ்சு உட்கார்றதுக்கு பேரீத்த மரத்துடைய ஓலையா அப்படியே மடக்கி வச்சு சாஞ்சு காபத்துல்லாஹ்வுல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் வந்து கதறாரு, இவரால போய் கேட்க முடியல. ஏன் என் தோழனை அடிச்சான்னு கூட கேட்கறதுக்கு உண்டான அந்த ஆற்றலும் வலிமையும் மக்கள் செல்வாக்கும் அன்னைக்கு இல்ல. முஸ்லிம்னு சொன்னவன்லாம் அடி வாங்கி செத்துக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் முகம்மது சொன்ன அந்த வாக்கியம் வந்துச்சு. 30 ஆண்டுகள்ல இந்த கரையிலும் கடலிலும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நிரம்பி இருந்தது. இந்திரா, இந்த வரலாறு ஒரு காலம் இந்தியா உன்னுடைய கைகளில் இருக்கும் என்று சொன்னார். அயன் லேடி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக இந்திரா வருவதற்கு காரணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை தந்தை தன்னுடைய மகளுக்கு சிறையிலிருந்து எழுதி கொடுத்தார். அதனால இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு என்ன தெரியுமா? நாம நிறைய நாலேஜை கேதர் பண்ணணும், அதை சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். நாம பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கணும், சமூகத்தை பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்த வேண்டும். நாம் அதிகாரத்தின் உச்சத்திற்கு போனோம். அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய சட்டங்களை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான அந்த வழிமுறையை அடுத்த தலைமுறையில் கொண்டு போய் சேர்த்தால் இன்ஷா அல்லாஹ் எண்ணி 30 ஆண்டுகளில் இந்தியா நம் கரங்களில் இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த மஜ்லிஸின் மூலம் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.